அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற விஷயத்தையும் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரோங்க. நம்ப விஐடின்னு சொல்லக்கூடிய வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரிலேட்டடான தகவல்கள கன்டினியூஸா குடுத்துட்டு வரோம். அது சம்பந்தப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அது சம்பந்தப்பட்ட கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பெக்டட் ரேங்க் இதெல்லாமே குடுத்துட்டு வரோம். ஸோ, இப்ப நெறைய மாணவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிறப்ப, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இப்ப வந்து எப்படி என்ன கல்லூரிய வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஐடிங்கிற இந்த டீம்டு டூ பி யூனிவர்சிட்டிய தான் வைக்கிறாங்க. ஸோ, விஐடிங்கிறது நம்மளுக்கு வெல்லூர்ல இருக்குது, சென்னையில இருக்குது, ஆந்திர பிரதேசல இருக்குது மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து போபால்ல இருக்குங்க. இப்ப நெறைய பேருக்கு வந்து விஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்திய அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜேஇஇங்கிற எக்ஸாம்க்கு அடுத்து அதிகப்படியா தனியா எழுதக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஐடி ட்ரிபிள் இ தாங்க. ஸோ, இப்போ விஐடி ட்ரிபிள் இங்கிறது இந்த மந்த் எண்டில் நடக்க போகுது. இப்ப நெறைய பேத்துக்கு ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் என்ன மார்க் எடுத்தா நம்மளுக்கு விஐடில சீட் கிடைக்கும்? என்ன மார்க் எடுத்தா விஐடி வெல்லூர்ல சீட் கிடைக்கும்? என்ன மார்க் எடுத்தா விஐடி சென்னையில சீட் கிடைக்கும்? இல்ல எவ்வளோ மார்க் எடுத்தா தான் நமக்கு வந்து நம்ம நினைக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான டவுட். ஸோ, இதுல முதல் விஷயம் ஒரு விஷயம் கிளியரா சொல்லிடுறேன். நீங்க விஐடி ட்ரிபிள் இங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சு உங்களோட ரிசல்ட் வர்றப்ப மார்க் தெரியாதுங்க. அதாவது என்ன மார்க்னே தெரியாது. என்ன பெர்சன்டேஜ்ன்னு தெரியாது. என்ன பெர்சன்டைல் அப்படிங்கிறதும் தெரியாது. ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் வெளிய வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் மட்டும் தான். இந்த ரேங்க்ங்கிறப்ப நெறைய பேர் கேட்பாங்க. சார் இது ஆல் இந்தியா ரேங்க்கா? இல்ல ஸ்டேட் ரேங்க்கான்னு கேட்பாங்க. இங்க விஐடி பொறுத்தவரைக்கும் ஆல் இந்தியா ரேங்க், ஸ்டேட் ரேங்க் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு ரேங்க் தான். ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் சேர்த்து ஒரே ஒரு ரேங்க் தான். அதே மாரி சீட் அலாட்மென்ட் ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பேஸ்ட் அப்பான் ரேங்க் மட்டும் தான் நமக்கு வந்து பேஸ்ட் அப்பான் ரேங்க் மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீட்ஸ்ங்கிறது அலோகேட் பண்ணுவாங்க. அப்ப எல்லாருக்கும் இருக்க ஒரு டவுட் என்னன்னா, என்ன ரேங்க் எடுத்தா நமக்கு வந்து சீட்ஸ் கிடைக்கும்? விஐடி வெல்லூர், விஐடி சென்னை என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நெறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கு. அத தான் நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா, இந்த வீடியோல எக்ஸ்பெக்டட் ரேங்க் வெர்சஸ் பிரான்ச் அப்படிங்கிற டீடைல்ஸ சொல்லப் போறேன். இந்த ரேங்க் வாங்குனவங்களுக்கு லாஸ்ட் இயர் இந்த சீட்டு கிடைச்சது. ஏன்னா இது வந்து நம்ம சில வருஷங்களாவே விஐடி கவுன்சிலிங், அமிர்தா கவுன்சிலிங், ஜோசா கவுன்சிலிங் பிளஸ் டிஎன்ஏ கவுன்சிலிங் எல்லாத்தையுமே எக்ஸாக்ட்டா ஃபாலோ பண்ணி அதோட டேட்டாஸ் இருக்கறனால நம்மளால இந்த டேட்டாஸ குடுக்க முடியுதுங்க. ஸோ, அப்ப லாஸ்ட் இயர் எக்ஸாக்ட்டா என்ன ரேங்க்குக்கு வெல்லூர்ல என்ன சீட்டு கிடைச்சது? என்ன ரேங்க்குக்கு வந்து நமக்கு வந்து சென்னையில சீட்டு கிடைச்சது? அப்படிங்கிற தகவல்கள் பார்ப்போம். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ, இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து வெல்லூர் கேம்பஸ் மட்டும் எடுக்கிறேன். ஆனா ஆக்சுவலா எல்லா கேம்பஸுமே பார்க்கிறப்ப கொஞ்சம் பெருசா போகும். ஸோ, வெல்லூர் கேம்பஸ் எடுக்கிறேன். ஸோ, வெல்லூர் கேம்பஸ் பொறுத்தவரைக்கும் இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. என்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ்ல. இதுல வந்து நம்பர் 1 ரேங்கிங்ல இருந்தே சீட்டுங்கிறது அலோகேட் ஆயிருக்குங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமா 61,213ங்கிற ரேங்க் வரைக்கும் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க உண்மையாலுமே. ஸோ, 61,213 ரேங்கிங்க்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்குது. ஸோ, இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீஸ் கேட்டகரி. இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பக்கம் போட்டிருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஃபீ கேட்டகரின்னு வந்திருக்கும். விஐடி பொறுத்தவரைக்கும் 5 ஃபீ கேட்டகரி ஃபாலோ பண்றாங்க. ஃபீ கேட்டகரி 1, 2, 3, 4, 5. அதுல வந்து வேரியேஷன் வரும். அதாவது ஒரு 2 லேக்ஸ்ல ஆரம்பிச்சு 5 லேக்ஸ் வரைக்கும் ஃபீஸ் கேட்டகரிங்கிறது டிஃபர் ஆகும். ஸோ, அப்ப நம்ம என்ன ரேங்க் வாங்குனா என்ன மாரியான டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்? என்ன மாரியான ஃபீஸ் கேட்டகரி கிடைக்கும்? அப்படிங்கிறதையும் பார்த்துருவோங்க. ஸோ, அப்ப பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் இதில பார்த்தீங்கன்னா, நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. இதுல நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸ் வந்து நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயன்ஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட்டோட டேட்டா படி பார்த்தோம்னா, ஒரு 24,000ங்கிற ரேங்க்குக்கு ஃபீ கேட்டகரி 5ல தான் சீட்டு கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க பார்த்துக்கோங்க ஒரு 25,000 ரேங்க்குக்கு வந்து நம்மளுக்கு என்ன முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயன்ஸ்ங்கிற டிபார்ட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஆனா, அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீ கேட்டகரி நம்மளுக்கு வந்து 5ல தான் கிடைச்சிருக்கு. இப்போ 4, 3, 2, 1 அப்படிங்கிற ஃபீ கேட்டகரிக்குள்ள நீங்க என்ன மாரியான ரேங்க் போகும் அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ் அதிகமா படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். என்ன ஃபீ கேட்டகரி கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4த் ஃபீ கேட்டகரி கிடைச்சிருக்கு. என்ன ரேங்க்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 17,670 அப்படிங்கிற ரேங்க்குக்கு நமக்கு வந்து ஃபீ கேட்டகரி 4ல தான் கிடைச்சிருக்கு பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ, இதுவுமே ஒரு 25,000 ரேங்கிங்கிறப்ப நம்மளுக்கு பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் ஆயிருங்க. இப்ப நீங்க பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் தான் சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ரேங்கிங்கிறது வெல்லூர்ல படிக்கணும் அப்படின்னா,
உங்கள் ரேங்கிங்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 ரேங்கிங்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அட்லீஸ்ட் 5th கேட்டகரியிலையாச்சும் கிடைக்கும். இப்போ 4th கேட்டகரிக்கே வந்து 17,000 ரேங்கிங்கில் கிடைச்சிருக்குன்னா அப்போ 3rd கேட்டகரி, 2nd கேட்டகரி, 1st கேட்டகரியில் நீங்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளோ வாங்கினா தான் நமக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாங்க. அடுத்து 3வது கெமிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ நான் இங்கே கொடுக்கறது எல்லாமே ஒரிஜினல் டேட்டா. நான் சும்மா வந்து பேருக்கு ஒரு 100 ரேங்காலாம் போடலைங்க. இருக்கிற ஒரிஜினல் டேட்டா சொல்கிறேன். இதை வச்சு நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம் என்ன மாதிரியான ரேங்க் வாங்கினா என்ன சீட்டு கிடைக்குங்கிறது. கெமிக்கல் இன்ஜினியரிங் 35,170ங்கிற ரேங்க்குக்கு ஃப்ரீ கேட்டகரி 2ல சீட்டு கிடைச்சிருக்கு. அப்போ அரௌண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50,000 ரேங்க் வரைக்கும் 60,000 ரேங்க் வரைக்கும் போகிறவங்களுக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங்கிற டிபார்ட்மெண்ட்ல வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஃபீ கேட்டகரி வில் டிஃபர். ஸோ ஒவ்வொரு ஃபீ கேட்டகரியை பொறுத்து நமக்கு வந்து மாறுபடுங்க. அடுத்து கெமிக்கலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிவில்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டி கம்பெனியோட ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ அதில் வந்து நான் ஃபீ கேட்டகரி என்னங்கிறத அவங்க போடலை. 40,945ங்கிற ரேங்க்குக்கு போன வருஷம் நமக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோம் சிவிலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸெப்ட் பண்ணுறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாங்கிறது இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேட்டாங்கிறது ஃபீ கேட்டகரி 3க்கான டேட்டா. ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 3,700 3,700ங்கிற ரேங்க்குக்கே நம்மளுக்கு வந்து ஃபீ கேட்டகரி 3ல சீட்டுங்கிறது கிட்டத்தட்ட முடிஞ்சது. 3,700னா ப்ளஸ் ஒரு 300 போட்டுக்கோங்க. அதிகபட்சம் 4,000 ரேங்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 3 முடிஞ்சது. இப்போ ஃபீ கேட்டகரி 1ங்கிறது மினிமம் 500லேருந்து 600 ரேங்க் வாங்கினவங்களுக்கே அதில் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். ரெண்டாவது ஒரு 2,000 ரேங்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீ கேட்டகரி 2ங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அடுத்து ஃபீ கேட்டகரி 4 பாருங்க எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 6,636ல ஆரம்பிச்சு நம்மளுக்கு எத்தனை ரேங்க் வரைக்கும் ஃபீ கேட்டகரி 4 போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12,533. அதிகபட்சம் 13,000 ரேங்க் வச்சுக்கோங்க. 13,000 ரேங்க்குக்கு ஃபீ கேட்டகரி 4ங்கிறது க்ளோஸ் ஆயிருங்க. 5th ஃபீ கேட்டகரி 17,000ல ஆரம்பிச்சு நம்மளுக்கு கிட்டத்தட்ட எந்த ரேங்கிங் வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,800 அப்படிங்கிற ரேங்க் வரைக்கும் என்கிட்ட அபிஷியல் டேட்டா இருக்கு. இதுல இருந்து ஒரு 200 ரேங்க் போட்டுக்கோங்க. அதிகபட்சம் 24,000 ரேங்க்குக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது நமக்கு சீட்டு முடிஞ்சிருங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் திருப்பியும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக எடுத்து படிக்கக்கூடிய சிஎஸ்சி வித் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். என்கிட்ட இருக்க டேட்டா படி பார்த்தீங்கன்னா 5,179 5,179 ரேங்க்குக்கு ஃபீ கேட்டகரி 3 கிடைச்சிருக்குங்க. அப்போ எகைன் ஃபீ கேட்டகரி 1 and 2 எப்படி முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 1 வந்து 1000க்குள்ள முடிஞ்சிருக்கும். ஃபீ கேட்டகரி 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3,000க்குள்ள முடிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு 5,500 வரைக்கும் போயிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபீ கேட்டகரி 4ம் 5ம் நம்மளுக்கு வந்து அகைன் ஒரு 25,000 ரேங்கிங்குள்ள பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுமே ஃபீ கேட்டகரி முடிஞ்சிருக்குங்க. அடுத்து சிஎஸ்சியில் ஏஐஎம்எல். சிஎஸ்சி ஏஐஎம்எல் பாருங்க 5th ஃபீ கேட்டகரி 5க்கு நம்ம என்ன ரேங்கிங்க்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21,451 அப்படிங்கிற ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிருச்சுங்க. கிட்டத்தட்ட அதிகபட்சம் வச்சுக்கோங்க ஒரு 22,000 ரேங்க் இல்லைன்னா 23,000 ரேங்க்குக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கிற டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ அப்போ இதில் நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஃபீ கேட்டகரியில் போகணும்னா என்ன ரேங்கிங் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அகைன் சிஎஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஃபீ கேட்டகரி 2ல பார்த்தீங்கன்னா 881க்கே ஃபீ கேட்டகரி 2 தான் கிடைச்சிருக்குங்க. அப்போ ஃபீ கேட்டகரி 1ல வரணும்னா குறைஞ்சபட்சம் 500 ரேங்கிங்குள்ள இருக்கவங்களுக்கு தான் ஃபீ கேட்டகரி 1ல அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குதுங்க. இது லாஸ்ட் இயரோட ஒரிஜினல் டேட்டா. தென் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் பாருங்க ஃபீ கேட்டகரி 5க்கு என்னென்ன ரேங்கிங்க்கு சீட்டு கிடைச்சிருன்னு பார்த்தீங்கன்னா 27,000 ரேங்கிங் ப்ளஸ் வந்து 28,422ங்கிற ரேங்கிங்க்கு நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து சைபர் செக்யூரிட்டிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அடுத்து அதிகப்படியான மாணவர்கள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இசிஇ. ஃபீ கேட்டகரி 1 பாருங்க 1,647ங்கிற ரேங்க். 1,647ங்கிற ரேங்க்குக்கு நம்மளுக்கு ஃபீ கேட்டகரி 1ல வந்து சீட்டு கிடைச்சிருக்குங்க. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஒரு அதிகபட்சம் ஒரு 2,000 ரேங்கிங்க்கு ஃபீ கேட்டகரி 1ல சீட்டுங்கிறது முடிஞ்சிருங்க. அடுத்து ஃபீ கேட்டகரி 2 பாருங்க. ஃபீ கேட்டகரி 2க்கு வந்து என்ன ரேங்கிங்ல சீட் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5,548. ஒரு 6,000 ரேங்கிங் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 2ல சீட்டு கிடைக்குங்க. அடுத்து ஃபீ கேட்டகரி 3 பாருங்க எந்த ரேங்க்ல இருந்து ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6,000 ரேங்க்ல ஆரம்பிச்சிருக்கு. பட் என்னென்ன ரேங்க் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7,497
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,360 இந்த 2 ரேங்க்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபீ கேட்டகரி 3ல சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபீ கேட்டகரி 4 எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 18,145ங்க. ஸோ 18,145ல ஆரம்பிச்சு ஃபீ கேட்டகரி 4 நம்மளுக்கு எது வரைக்கும் ஃபீ கேட்டகரி 4 போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26,050. ஸோ நீங்கள் ஒரு 26,500 கூட வைங்க, ஃபீ கேட்டகரி 4 முடிஞ்சிருங்க. 26,500 ரேங்கிங்ல ஆரம்பிச்சு 36,400 ரேங்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபீ கேட்டகரி 5 முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் தோராயமாக நினச்சிக்கலாம், ஒரு 37,000 ரேங்க் வந்துச்சுன்னா 37,000 ரேங்க்ல இருந்துச்சுன்னா இசி டிபார்ட்மெண்ட் ஃபீ கேட்டகரி 5ல சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. அடுத்து இசிஇல விஎல்எஸ்ஐங்கிற டிபார்ட்மெண்ட் ஃபீ கேட்டகரி 3க்கு பாருங்க எத்தனை ரேங்க்குக்கு சீட்டு கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19,691. கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரேங்க்குக்கு ஃபீ கேட்டகரி 3ங்கிறது கிடைச்சிருக்குங்க. ஸோ இசிஇ எப்படி போகுதோ அதே அளவுக்கு இசி விஎல்எஸ்ஐயும் போகும். உங்களுக்கு அதிகபட்சமாக ஒரு 35,000 ரேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 5ல வந்து இசி விஎல்எஸ்ஐ கிடைக்கிறதுக்கு இசி விஎல்எஸ்ஐ முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் ஃபீ கேட்டகரி 4 எந்த ரேங்க் வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 34,350 அப்படிங்கிற ரேங்க் போயிருக்கு. இப்போ ஃபீ கேட்டகரி 5ங்கிறது அதிகபட்சம் இது 35,000 போயிருக்குன்னா இன்னும் ஒரு 5,000 ரேங்கிங் வச்சுக்கோங்க. ஃபீ கேட்டகரி 5ங்கிறது அதிகபட்சமாக ஒரு ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 40,000 ரேங்கிங் வரைக்கும் நம்மளுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து ஹெல்த் டெக்னாலஜி பயோமேக்ஸ் பயோசிஎஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடியது. ஹெல்த் டெக்னாலஜி பாருங்க ரேங்க் 3K நம்மளுக்கு 7,246 ரேங்க்கு தேர்டு கேட்டகரி சீட் தான் கிடைச்சிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி போகணும்னா செகண்ட் கேட்டகரியில் வேணும்னா அரௌண்ட் ஒரு 5,000 சீட்ஸ் 5,000 to 6,000 ரேங்கிங்கில் இருக்கணும். ஃபீ கேட்டகரி 1 போகணும்னா அரௌண்ட் ஒரு 1,000 அதிகபட்சம் 1,500 ரேங்கிங் தான் ஃபீ கேட்டகரி 1ங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 and 5 பொறுத்த வரைக்கும் இந்த சீட்டுங்கிறது ஒரு 15,000 20,000 ரேங்க்குள்ள முடிகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. அடுத்து ஐடி டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீ கேட்டகரி 1 பாருங்க 728 728 அப்படிங்கிற ரேங்க்குக்கும் 732 அப்படிங்கிற ரேங்க்குக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு ஃபீ கேட்டகரி 1லைங்க. அடுத்து ஃபீ கேட்டகரி 3 பாருங்க 13,747 அரௌண்டு ஒரு 14,000 ரேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீட்டுங்கிறது ஃபீ கேட்டகரி 3 முடிஞ்சிருது. அடுத்து 5 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36,500க்கு வந்து நமக்கு வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருங்க. அப்போ இந்த என்ன ரேங்க் வாங்கினா உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களே இப்போ கால்குலேட் பண்ணிக்கலாம் ஐடி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்குங்க. அடுத்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபீ கேட்டகரி 1ங்கிறது அரௌண்ட் ஒரு 9,000 ரேங்கிங் வரைக்கும் ஃபீ கேட்டகரி 1ங்கிறது கிடைச்சிருக்குங்க. ஃபீ கேட்டகரி 2 பாருங்க ஒரு 36,000 37,000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபீ கேட்டகரி 2ல கிடைச்சிருக்கு. ஃபோர்த் ஃபீ கேட்டகரி 61,000 ரேங்க் கிடைச்சிருக்கு. அதிகபட்சம் ஃபிஃப்த் ஃபீ கேட்டகரி 70,000 ரேங்க் வரைக்கும் 70,000 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு விஐடி வெள்ளூர்ல மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ங்கிறது நமக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மெக்கானிக்கல்ல ஒரு ஸ்பெஷலைசேஷன் என்ன ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் வித் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் சரிங்களா. ஸோ மெக்கானிக்கல் வித் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ங்கிறப்ப ஃபீ கேட்டகரி 1க்கு பார்த்தீங்கன்னா 38,000 ரேங்க் வரைக்கும் இருக்கவங்களுக்கு ஃபீ கேட்டகரி 1ல சீட்டு கிடைச்சிருக்கு. ஃபீ கேட்டகரி 3 வந்து பார்த்தீங்கன்னா 52,000 ரேங்க் வரைக்கும் இருக்கவங்களுக்கு கிடைச்சிருக்கு. திருப்பியும் வரேன் ஒரு 70 to 75,000 ரேங்க் இருந்துச்சுன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ங்கிற சீட்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பாருங்க ஃபீ கேட்டகரி 1 வந்து 32,000 ரேங்க்குக்கெல்லாம் நமக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ அரௌண்ட் இது வந்து ஒரு 80,000 ரேங்கிங் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு நீங்கள் மெக்கட்ரானிக்ஸ் தான் எடுக்க போறீங்கன்னா தாராளமாக சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது வெள்ளூர் கேம்பஸ்லைங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு வந்து மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சாச்சு. தென் ஃபைனலி வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு விஎல்எஸ்ஐ திருப்பி விஎல்எஸ்ஐல ஒரு டேட்டா இருக்குங்க. ஃபிஃப்த் ஃபீ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42,939 கிட்டத்தட்ட ஒரு 43,000 ரேங்க் வச்சுக்கோங்க. இந்த 43,000 ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர்ல விஎல்எஸ்ஐ இசிஇல விஎல்எஸ்ஐங்கிற டிபார்ட்மெண்ட் கிடைக்கலாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 43,000 ரேங்க்குக்கு க்ளோஸ் ஆயிரும். இதெல்லாம் தான் வெள்ளூர் கேம்பஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட என்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ். இதில் வந்து எதுவுமே ஃபேக் கிடையாது. சும்மா நான் வந்து ஒரு 500 ரேங்க் எல்லாம் போட்டு சும்மா பேருக்கெல்லாம் போடலை. இது ஒரிஜினல் டேட்டா. ஸோ இந்த ஒரிஜினல் டேட்டா வச்சு நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம்னா என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு விரும்புறீங்களோ அப்போ வந்து எவ்வளோ ரேங்க் எடுத்தால் என்ன ஃபீ கேட்டகரி. இதில் வந்து நீங்கள் ரேங்கை மட்டுமே பார்க்குறோம். ஆக்சுவலி நீங்கள் இந்த பக்கம் ஃபீ கேட்டகரியும் பார்க்கணுங்க.
ஸோ ஃபீ கேட்டகரி என்ன ஃபீ கேட்டகரிக்கு நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தோராயமான விஷயங்களை வந்து நான் வந்து சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தோம் வெள்ளூர் கேம்பஸ்க்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் சென்னை கேம்பஸ். ஸோ சென்னை கேம்பஸ் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து என்னென்ன ரேங்க்குக்கு வந்து சீட்டு கிடைச்சது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க. சரிங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் சென்னை கேம்பஸ் பாருங்க ஃபீ கேட்டகரி 1 அதிகபட்சம் என்ன ரேங்க் வரைக்கும் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3342 ரேங்க் வரைக்கும் வச்சிருக்கேன். ஸோ அப்போ வந்து அதிகபட்சம் 3500 ரேங்கிங் வந்து சென்னை கேம்பஸில் இந்த வருஷம் சீட்டு முடிஞ்சிருக்கு. ஆனால் வருஷம் வருஷம் அந்த லெவல்ங்கிறது குறைஞ்சிட்டே வருது. இப்போ வெள்ளூருக்கு ஈக்குவலாக நிறைய பேர் சென்னை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 3500 ரேங்கிங் இருந்தால் ஃபீ கேட்டகரி 1ல சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து ஃபீ கேட்டகரி 2 பாருங்க 8510. ஸோ 8500ங்கிறப்ப அதிகபட்சம் 9000 ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சீட்டு முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஃபீ கேட்டகரி 3 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 19726 அதிகபட்சம் 20000 ரேங்கிங் வச்சுக்கோங்க. 20000 ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 3ல சீட்டு முடிய வாய்ப்பு இருக்கு. ஃபீ கேட்டகரி 4க்கு பாருங்க 29647. அப்போ என்னன்னா நம்ம வந்து ஒரு 30000 ரேங்க் வாங்கினா நமக்கு வந்து ஃபீ கேட்டகரி 4ல சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஃபீ கேட்டகரி 5 பாருங்க அதிகபட்சம் 40000 ரேங்க்குக்கு போன வருஷம் சீட்டு கிடைச்சிருக்கு. இப்போ 40000 ரேங்க் வாங்கினாலும் சென்னை கேம்பஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. அடுத்து சிஎஸ்சி வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு போன வருஷம் கிடைச்சிருக்கேன்னா ஃபீ கேட்டகரின்னு நான் மென்ஷன் பண்ணல. 35000 ரேங்க்குக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற சீட்டு கிடைச்சிருக்குது. அடுத்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் ரேங்க் 1 ஃபீ கேட்டகரி 1 என்ன ரேங்க் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4400. ஸோ அரௌண்ட் ஒரு 5000 ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் ஃபீ கேட்டகரி 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6000 அரௌண்ட் 5500 டு 6000 ரேங்கிங் வரைக்கும் ஃபீ கேட்டகரி 1ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஃபீ கேட்டகரி 2 பாருங்க 18300ங்கிற ரேங்க்குக்கு போன வருஷம் சீட்டுங்கிறது நமக்கு கிடைச்சிருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்சியில் ஏஐஎம்எல் ஆல்ரெடி சொன்னதுதான், பட் இருந்தாலும் திருப்பியும் கொஞ்சம் டேட்டாஸ் இருக்கு. ஃபீ கேட்டகரி 1 4400க்கு கிடைச்சிருக்கு. ஃபீ கேட்டகரி 2 18300 ஒரு 19000 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு ஃபீ கேட்டகரி 2ல சீட்டு கிடைச்சிருக்கு. ஃபீ கேட்டகரி 3 டேட்டா என்டர்ல ஃபீ கேட்டகரி 4ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32000 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஃபிஃப்த் ஃபீ கேட்டகரி 43800 கிட்டத்தட்ட ஒரு 44000 ரேங்க் வரைக்கும் வாங்கினா இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. அடுத்து பார்த்தோம்னா சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். ஸோ சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபீ கேட்டகரி 1 நம்மளுக்கு 5500 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஃபீ கேட்டகரி 2 18000க்கு போன வருஷம் சீட்டு கிடைச்சிருக்கு. அதிகபட்சம் ஒரு 20000 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சைபர் செக்யூரிட்டியில் ஃபீ கேட்டகரி 3 24000 நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபோர்த் ஃபீ கேட்டகரி 34,000 சீட் கிடைச்சிருக்கு. 35,000 வரைக்கும் போடுங்க. ஃபோர்த் கேட்டகரி ஃபிஃப்த் ஃபீ கேட்டகரிங்கிறது அரௌண்ட் ஒரு 40,000லேருந்து 45,000 வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து இசி டிபார்ட்மெண்ட் சென்னை கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீ கேட்டகரி 1 பாருங்க அரௌண்ட் ஒரு 10,000 ரேங்கிங்குள்ள வந்தால் நம்மளுக்கு வந்து ஃபீ கேட்டகரி 1ல சீட் கிடைக்கும். ஃபீ கேட்டகரி 2 பாருங்க அரௌண்ட் 20,500 இல்லைன்னா அதிகபட்சம் 21,000 ரேங்கிங்க்கு ஃபீ கேட்டகரி 2ல சீட்டு கிடைக்குங்க. அடுத்து ஃபீ கேட்டகரி 3 30,000 ரேங்கிங், அதில் அதிகபட்சம் போனால் 31,000 ரேங்கிங்கே ஃபீ கேட்டகரி 3ல சீட் கிடைக்கும். ஃபோர்த் ஃபீ கேட்டகரி 40,931 அரௌண்ட் ஒரு 41,000 42,000 ரேங்கிங்கு க்ளோஸ் ஆகும். ஃபிஃப்த் ஃபீ கேட்டகரி பாருங்க 42,000க்கு ஃபிஃப்த் ஃபீ கேட்டகரிங்கிறது போயாச்சுங்க. இது இசி டிபார்ட்மெண்ட். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டோட டேட்டா. ஸோ ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ஃபீ கேட்டகரி 1 மட்டும் தான் இருக்குது. 30,000 ரேங்கிங் வரைக்குமே ஃபீ கேட்டகரி 1லயே நம்மளுக்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ட்ரிபிள் அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 1 நம்மளுக்கு ஒரு 20,000 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல ஃபீ கேட்டகரி 1ல சீட் கிடைச்சிருக்குங்க. ஃபீ கேட்டகரி 2 26,972 அதிகபட்சம் ஒரு 28,000 ரேங்கிங் போட்டுக்கோங்க. ஃபோர்த் ஃபீ கேட்டகரி 45,000க்கு கிடைக்கும். ஃபிஃப்த் ஃபீ கேட்டகரிங்கிறப்ப இதுலேருந்து ஒரு ப்ளஸ் 10,000 போடுங்க. நம்மளுக்கு வந்து ஒரு அரௌண்ட் 55,000 ரேங்க் வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்ல வந்து நமக்கு வந்து சீட்டுங்கிறது கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல விஎல்எஸ்ஐ டிபார்ட்மெண்ட். எலக்ட்ரானிக்ஸ் விஎல்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஃபீ கேட்டகரி 1 மட்டும் தான் என்டர் டேட்டா இருக்கு.
ஒரு 16,000 ரேங்க்குக்கு வந்து சி கேட்டகரி 1ல சீட் கிடைச்சிருக்கு. நீங்க இதுல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். என்ன ரேங்க் வாங்கினா கிடைக்குங்கிறது. அடுத்து சென்னை மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். சென்னை மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சி கேட்டகரி 1க்கு அரௌண்ட் 48,000 வரை கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க ஒரு 80,000 85,000 ரேங்கிங் வந்து பாத்தீங்கன்னா சென்னை கேம்பஸ்ல மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நீங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சென்னையில சி கேட்டகரி 1 35,000 ரேங்க்குக்கு சீட் கிடைச்சிருக்கு. சி கேட்டகரி 4 50,000 ரேங்க்குக்கு சீட் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து ஒரு 10,000 ரேங்கிங் போட்டுக்கோங்க. 60,000 ரேங்கிங்க்கு நம்மளுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் சி கேட்டகரி 1 41,000 ரேங்க் கிடைச்சிருக்கு. இது அரௌண்ட் ஒரு 80,000 ரேங்க் வரைக்கும் நம்மளுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடுத்து ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு டிபார்ட்மெண்ட் விஎல்எஸ்ஐ. ஸோ ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் அடுத்து விஎல்எஸ்ஐ. ஸோ விஎல்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் சி கேட்டகரி 4க்கு 42,000 ரேங்க்கு தான் சீட் கிடைச்சிருக்கு. அரௌண்ட் ஒரு 50,000 ரேங்க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வெள்ளூர் அண்ட் சென்னையில் இருக்கக்கூடிய என்ன சொல்ல வருதுங்க டிபார்ட்மெண்ட்ஸ். வெள்ளூர் அண்ட் சென்னையில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ரேங்க்குக்கு வந்து நம்மளுக்கு சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற தகவல் இருக்குங்க. இது கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க ஒரிஜினல் டேட்டா. ஏன்னா இதை நான் வந்து வருஷம் வருஷம் இந்த டேட்டா வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கவுன்சிலிங் நாட் ஓன்லி ஃபார் அண்ட் விஐடி அமிர்தா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜோசா, தென் டிஎன்ஏ கவுன்சிலிங், இல்லை மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங், எல்லா விதமான கவுன்சிலிங்கான கைடன்ஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். முக்கியமாக விஐடி ட்ரிபிளி எழுத போகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பயும் சொல்கிறேன், ரேங்க் ஒன்லி பேசும். ரேங்க் மட்டும்தான் பேசும். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அதிகப்படியான ரேங்க் வாங்கினா உங்களுக்கு சீட்டு கிடைக்குங்கிறத பாருங்க. 80,000 ரேங்கிங்க்கு மேலே தாண்டிட்டீங்கன்னா சென்னை கேம்பஸ் கூட நினைச்சு பார்க்க முடியாது. 60,000 ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் கேம்பஸ் கிடைக்குங்க. 80,000 தாண்டிட்டீங்கனாலே நீங்க 80,000 ரேங்கிங் தாண்டிட்டீங்கனாலே நீங்க மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங்கே வந்து வெள்ளூர் சென்னையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க அடுத்து ஆந்திர பிரதேஷ் கேம்பஸ் போக ஆரம்பிக்கணுங்க. அப்ப ஆந்திர பிரதேஷ் கேம்பஸ் போறீங்கன்னா கிட்டத்தட்ட 5th ரவுண்ட் டேட்டா 1,00,000 ரேங்கிங்க்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ் கேம்பஸ் போயிடும். அதே மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க சரி ஓகே வெள்ளூர் சென்னை கிடைக்கல, ஆந்திர பிரதேஷ் கேம்பஸ்ல போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தே சீட்டு காலியாக ஆரம்பிக்குது போன வருஷம். இன்னும் அது தனியா நான் அடுத்த டேட்டாஸோட வர்றேன். சரிங்களா? ஸோ நல்ல உங்களுக்கு வந்து வெள்ளூர் சென்னை கேம்பஸ்ல நீங்க எதிர்பார்க்குற டிபார்ட்மெண்ட்ல சீட்டு வேணும், எதிர்பார்க்குற சி கேட்டகரியில சீட் வேணும்னா நீங்க நல்லா எக்ஸாம் எழுதுங்க. நல்ல ரேங்க் வாங்கினா மட்டும்தான் அந்த சீட்ஸுங்க. வேற எந்த பாசிபிலிட்டிஸுமே கிடையாது. இந்த மாதிரி கண்டினியூஸா பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.